பேசி இருக்கிறேனா? குடும்பத்தில் உறவுகள் பிளவுபட்டு இருக்கிறதா? அப்படி பிளவுபட்டிருந்தால் ஒன்று சேர்வதில் தான் பேறு பெற்ற வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. இறைவனுடைய முதல் விருப்பம் உடன்பிறப்புகளுடைய ஒற்றுமை. இரண்டாவது விருப்பம் அடுத்திருப்பாரோடு ஏற்படுகிற நட்பு. ஜாதி மதம் அனைத்தையும் கடந்த நிலையில் மற்றவரோடு பழகுவதைத்தான் இறைவன் விரும்புகிறார். இப்படித்தான் மற்றவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்திருப்பாரோடு ஏற்படுகிற நட்பு, இதைத்தான் யோவான் நற்செய்தி 17:21 ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. இன்றைய 2 வாசகங்களும் நமக்கு வெளிப்படுத்துவது ஆண்டவர் எல்லோருடைய மாண்புக்காகவும் எல்லோருடைய மீட்புக்காகவும் எல்லோரையும் மாட்சிப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். யாரையும் அவர் ஒதுக்குவதில்லை. அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. நாம் பேறு பெற்றவர்கள் என்றால் நம்மிடமும் அது இருக்கக்கூடாது. உறவுகள் மேம்பட வேண்டும். மூன்றாவதாக, தங்களுக்குள்ளே ஒன்றி வாழுகிற கணவன் மனைவியர். இன்று குடும்ப வாழ்விலே பிளவுகள் ஏற்படுவதற்கு காரணம் சுயம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நான் பெரியவனா நீ பெரியவனா, இதனால் ஒருவரை ஏற்றுக்கொள்வதில்லை, விட்டு கொடுப்பதில்லை. குடும்பத்தில் உறவுகள் பிளவுபடுகிறது. இறைவன் அதை விரும்புவதில்லை. பேறு பெற்றவர்கள் என்றால் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்தவர்கள் தான் புனிதர்கள். எல்லா நிலையிலும் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் புனிதர்கள். எந்த நிலைக்கு தள்ளப்பட்டாலும் துன்புறுவதற்கு தயாராக இருந்தவர்கள் தான் புனிதர்கள். நாம் மனிதர்கள், ஆனால் புனிதர்களாக வாழ